வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா பாலிவுட் படம் தாங்க பார்க்க போறோம். மர்தானியோட 3வது பாகம் இப்ப வெளிவந்திருக்கு. ராணி முகர்ஜி முதல் பாகத்துல குழந்தை கடத்தல், 2வது பாகத்துல சைக்கோ கில்லர்னு ஒரு அசத்தலான சிவானி ஐபிஎஸ் கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. இப்போ 3வது பாகத்துல இன்னும் ஒரு பெரிய நெட்வொர்க்கை எதிர்த்து களம் இறங்கியிருக்காங்க. இந்த படத்தை அபிராஜ் மின்வால டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்தோட ஆரம்பமே ரொம்ப சீரியஸான ஒரு கில்லர் படத்துக்கே உரியதான அதே வேகத்தோட ஆரம்பிக்குது. முன்னாடி வந்த 2 படங்களோட வெற்றிக்கு அப்புறம் ராணி முகர்ஜி மீண்டும் அதே ஆக்ஷன் பேக்ரவுண்ட்ல மிரட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். உத்தரப்பிரதேச மாநில புலன்சார் பகுதியில ஒரு கும்பல் ருஹானிங்கிற 8ல இருந்து 9 வயசு சிறுமியை கடத்த முயற்சி பண்றாங்க. அந்த நேரத்துல ருஹானிய காப்பாத்த முயற்சி பண்ற ஜிம்லிங்கிற இன்னொரு சிறுமியும் சேர்த்து அந்த கும்பல் கடத்திட்டு போயிடுறாங்க. இந்த கடத்தலுக்கு பின்னாடி அம்மானு அழைக்கப்படுற ஒரு மாஃபியா பெண்மணி இருக்காங்க. இவங்க 8ல இருந்து 9 வயசுல இருக்கிற பெண் குழந்தைகளை மட்டுமே டார்கெட் பண்ணி கடத்திட்டு வராங்க. இவங்க கடத்திட்டு போன ருஹானிங்கிற பெண் சாதாரண பெண் கிடையாது. துருக்கிக்கான இந்திய தூதர் சாகுவோட மகள் அப்படின்னு தெரிய வரும்போது இந்த கேஸ் ஒரு சர்வதேச பிரச்சனையா மாறுது. விஷயம் கொஞ்சம் சீரியஸ் ஆன உடனே சிவானி, அதாவது ராணி முகர்ஜி NIA அதிகாரியா நியமிக்கப்படுறாங்க. சிவானி தன்னோட டீமோட ஆக்ஷன்ல இறங்குறாங்க. ருஹானி பத்தின தகவல் கொடுக்கறவங்களுக்கு 2 கோடி ரூபாய் சன்மானம் அப்படின்னு அறிவிக்கப்படுது. இந்த இடத்துல தாங்க ட்விஸ்ட் வருது. பணத்துக்கு ஆசைப்பட்ட அந்த கடத்தல் கும்பல் அம்மாவுக்கு தெரியாம ருஹானிய அவங்க அப்பா சாவோடமே ஒப்படைச்சு பணம் வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. சிவானி ஒரு பக்கம் பொறி வச்சு குடிக்க பார்த்தாலுமே முதல் முறையா சிவானி இங்க ஒரு பின்னடைவை சந்திக்கிறாங்க. இதுக்கிடையில மறுவாழ்வுங்கிற அமைப்பை நடத்தும் ராமானுஜன்கிறவரை அம்மாவோட ஆட்கள் கொல்ல முயற்சி செய்யும் போது சிவானி தடுத்து காப்பாத்துறாங்க. டெல்லியில ஆரம்பிக்கிற விசாரணை கடத்தல் கும்பலோட வேர்களை தேடி இலங்கை வரைக்கும் போகுது. அம்மாவோட ஆட்களால கொல்லப்பட இருந்த ராமானுஜனை சிவானி காப்பாத்தினாரு இல்லைங்களா, அந்த நன்றி கடனுக்காக கடத்தப்பட்ட சிறுமிகள் இருக்கும் இடத்தை அடையறதுக்கு சிவானிக்கு முக்கிய தகவலை கொடுத்து உதவுறாரு ராமானுஜன். அந்த மாஃபியா கும்பலோட தலைவியான அம்மாவோட இடத்துக்கே போய் சிவானி தன்னோட படையோட ஆக்ஷன்ல இறங்குறாங்க. ஒரு பக்கம் அம்மாவோட கொடூரமான திட்டங்கள் இருந்தாலுமே தன்னோட புத்திசாலித்தனத்தாலும் வேகத்தாலும் எல்லாத்தையும் முறியடிக்கிறாங்க சிவானி. கடைசியில இந்திய தூதர் சாகுவோட மகள் ருஹானியும் அவரோட கடத்தப்பட்ட ஜிம்லியும் உள்பட்ட எல்லா சிறுமிகளையும் சிவானி பத்திரமா மீட்டெடுக்கிறாங்க. வழக்கமான மர்தானி ஸ்டைல்ல தீமைகளை அழிச்சு குழந்தைகளை மீட்கும் ஒரு மாஸ் முடிவாகவே இந்த படத்தோட கிளைமேக்ஸும் அமைக்கப்பட்டிருக்கு. ராணி முகர்ஜி சிவானி சிவாஜி ராவ் கதாபாத்திரத்துக்கு அவங்கள விட்ட வேற யாருமே செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு நடிச்சிருக்காங்க. ஆக்ஷன் காட்சியிலையும் சரி, இடைவெளிக்கு அப்புறம் வர எமோஷனல் காட்சிகளையும் சரி ஸ்கோர் பண்ணிருக்காங்க. குறிப்பா சஸ்பெண்ட் ஆகும்போது கூட அசராம நிக்கிற இடத்துல அருமையா இருக்கு. அம்மாங்கிற கேரக்டர்ல வில்லியா வர மல்லிகா பிரசாத் அந்த தோரன்லயே பயமுறுத்துற அளவுக்கு நடிச்சிருக்காங்க. சிறுமிங்க கிட்ட பாட்டு பாடிட்டே கொடூரத்தை காட்டுறது மிரட்டலா இருக்கு. கான்ஸ்டபிள் பாத்திமாக வரும் ஜானகி போதிவாலா, சிறுமிகளாக நடிச்ச அவனி சோஷி, பியா வர்கீஸ் எல்லாருமே யதார்த்தமான நடிப்பை கொடுத்திருக்காங்க. ஆயுஷ் குப்தாவோட வேகமா போற திரைக்கதையும் வசனமும் படத்தோட பெரிய பிளஸ்ன்னு சொல்லாங்க. குறிப்பா பெண்களை வச்சே உடல் சோதனை செய்யறதும், ஆண்கள் எப்பவுமே பெண்களை பலவீனமானவங்களா தான் நினைக்கிறாங்க போன்ற வசனங்கள் எல்லாமே பவர்ஃபுல்லா இருக்கு. ஆனா சில இடங்கள கதையை அடுத்தடுத்து என்ன நடக்குங்கிற யூகிக்கிற மாதிரிதான் இருக்கு. அது கொஞ்சம் மைனஸா இருக்கு. இலங்கை வரைக்கும் போற காட்சிகள் எல்லாமே சிங்க படம் பாணியில இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகுது. ஆனாலும் குழந்தை கடத்தல் போன்ற சமூக பிரச்சனையை இவ்வளவு தைரியமா பேசுனதுக்கே கண்டிப்பா இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். ஆக மொத்தத்துல மர்தானி 3 ஒரு பவர்ஃபுல்லான ஆக்ஷன் த்ரில்லர் மூவிங்க. ராணி முகர்ஜியோட அந்த மிரட்டலான நடிப்புக்கும் அந்த விறுவிறுப்பான மேக்கிங்கும் தாராளமா படத்தை பார்த்து ரசிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.